ஹாய் கைஸ், நம்ம மசால் வடை மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய். நிறைய பேர் வந்து தேங்காய் போட மாட்டாங்க, ஆனால் நான் வந்து இந்த தேங்காய் போட்டு செய்கிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். தேங்காய் வந்து சும்மா ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இப்போது கடலைப்பருப்பு 1 கப்பு ஊற வச்சுருக்கேன், அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு கொருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சோம்பு இந்த அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு எப்பவுமே வந்து மசால் வடைக்கு வந்து வெங்காயம் அதிகமாக போடணும். இந்த அளவு வெங்காயம், நான் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்தி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாம் இதில் நல்லா அப்படியே கலந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு வடைக்கான மாவு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது எண்ணெய் வந்து நல்லா காயணும். அப்போ தான் நம்ம வடை போட்ட உடனே நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா என்னன்றதுக்கோசம் சும்மா ஒரு பிஞ்சு அளவு இப்படி போட்டு பாருங்கள். இந்த எலும்பு வருது பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா கொஞ்சம் கிணமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வடை. இதை வந்து ஒன்றா இதில் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்றா அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து வந்தவொடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா செவக்கணும், பொன்னிறமாக செவக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் இதை சும்மா அப்படி புட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா சுட சுட நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செமையாக இருக்குங்க. செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பாய் கைஸ்.